Hello friends, welcome to English Space Asaya. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா active voice, passive voice அத பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். So active voice, passive voiceனா என்ன, அது எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம், அதோட ரூல்ஸ் என்ன, இத பத்திலாம் நம்ம கிளியரா பார்க்க போறோம். So இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இத பத்தியான சந்தேகம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதுதான் நம்மளோட ஹெட்டிங். ஓகேவா? தமிழ்ல வந்து செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்திலாம் நம்ம வந்து குழப்பிக்க தேவையே இல்லை. ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்க்கு ஒரு செர்டைன் ரூல் இருக்கு. அதுல இருந்து நம்ம பாசிவ் வாய்ஸா மாத்தணும். 10th 11th 12th எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது பாசிவ் வாய்ஸா வந்து மாத்த சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஈஸியா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மூணு விஷயம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இங்க பாருங்களேன், ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வெர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஒரு பெயர் சொல், ஒரு வேலையை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். அந்த வேலையை ரிசீவ் பண்றவங்கள ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். வெர்ப் அப்படின்னா என்னது? அது ஒரு செயல். அப்ப சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டூயர், ஒரு வேலையை வந்து செய்யறவங்க சப்ஜெக்ட், ஒரு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதை ரிசீவ் பண்றவங்க. வெர்ப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த செயலை செய்யறாங்களோ அந்த செயல் தான் வந்து வெர்ப். ஓகேவா? ரைட். இப்போ பாசிவ் வாய்ஸ்ல இது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி கொண்டு வந்துடுறீங்க, சப்ஜெக்ட் வந்து கடைசி போயிருது, அதுக்கு முன்னாடி பை அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரிபோசிஷன், பை அப்படிங்கக்கூடிய ஒரு குட்டி வேர்டை ஆட் பண்றீங்க. இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடணும், சப்ஜெக்ட் வந்து கடைசி போயிருது. இந்த நடுவுல இருக்கக்கூடிய பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். அதுல இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி, லாஸ்ட் சப்ஜெக்ட் முன்னாடி என்ன போட்டுறீங்க? பை போட்டுறீங்க. ரைட்டு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு பாருங்க, பி வெர்ப்னா என்ன, வெர்ப் மூணாவது ஃபார்ம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பி வெர்ப் அப்படின்னா என்னது? இஸ், ஆர், வாஸ், வேர், ஹாவ், ஹேட், நிறைய படிச்சிருக்கோம் பி வெர்ப்ஸ் இல்லையா? 12 டென்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு டென்ஸுக்கும் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் வந்து ரூல்ஸ் மாறாது, பேசிக் ரூல்ஸ் மாறாது. பட் அந்த பி வெர்ப்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இருக்கும். சோ வாஸ் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதே மாதிரிதான் ஒவ்வொரு டென்ஸ்க்கும் வந்து இது மாறிட்டே இருக்கும். அதை நான் கிளியரா உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ அதை பத்தி குழப்பிக்காதீங்க. ஓகே, வெர்போட மூணாவது வடிவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வெர்ப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட வெர்ப் வந்து ரைட் அப்படின்னு இருக்கு. இதோட மூணாவது வடிவம் என்ன? ரைட், ரோட், ரிட்டன். ரிட்டன் அப்படிங்கறதா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதான் இங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லும் போது இன்னும் தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரூலை பார்த்துட்டு வந்துடலாமா? இங்க பாருங்களேன், இந்த சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட் போகுது இல்லையா? பாசிவ் வாய்ஸ்ல லாஸ்ட் போயிருது. அப்படி போகும்போது அது எப்படி மாறுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்னு இருந்ததுன்னா அது கடைசி பாசிவ் வாய்ஸ்ல வந்து மீ அப்படின்னு மாறிதான் போகும். வி அப்படின்னா நாங்கள், அது வந்து கடைசி போகும்போது அஸ் அப்படின்னு மாறும். யூ அப்படிங்கிறது யூ அப்படிதான் இருக்கும். தே அப்படின்னா தெம் அப்படின்னு மாறும், தேனா அவர்கள். ஹி அப்படின்னா அவன், கடைசி பாசிவ் வாய்ஸ் போகும்போது அது ஹிம் அப்படின்னு மாறும். ஷீ அது ஹெர் அப்படின்னு மாறும். இட் வந்தா இட் தான். நேம் அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில், ராமு, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா அது கடைசி போகும்போது அது அப்படியே தான் இருக்கும், நேமாவே தான் இருக்கும், அது மாறாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். சோ இது வந்து பேசிக்கா ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் தான். நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், தட்ஸ் இட். ஓகேவா? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். பாருங்க எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கோன்னு. ஐ ரைட் a letter, that's it. இங்க எது சப்ஜெக்ட்? ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரைட் அப்படிங்கிறது verb, a letter அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, நான் குட்டியா உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். இப்போ பாசிவ் வாய்ஸா மாத்த என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி போட்டுருவோமா? லெட்டர் அப்படிங்கிறது முன்னாடி வந்துருச்சு.
அதுக்கடுத்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் தூக்கி லாஸ்ட் போடணுமா, ஐ. அது கடைசி போகும்போது ஐ எப்படி மாறும், மீன் மாறும். எ லெட்டர் ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டீங்க, அதுக்கப்புறமா இந்த ஐ சப்ஜெக்ட் வந்து கடைசி போகும்போது எப்படி மாறுது, மீ அப்படின்னு மாறுது. சோ ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் கடைசி போகும்போது மீ அப்படின்னு மாறுது. தட்ஸ் இட். அதுக்கு முன்னாடி பை அப்படிங்கக்கூடிய ப்ரிபோசிஷன் சேர்க்கிறீங்க, சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க வெர்ப் எது, ரைட். இதோட மூணாவது வடிவம் என்ன, ரைட், ரோட், ரிட்டன். அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதையும் எழுதிடுறீங்க. ஃபைனலா வந்து பி வெர்ப் சேர்க்கணும், அதான் வந்து இஸ். இது வந்து பி வெர்ப். இது வந்து வெர்போட மூணாவது வடிவம். பை அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன், அதை ஆட்டோமேட்டிக்காவே ஆட் பண்ணியாச்சு. அப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். வந்துருச்சா இந்த ஸ்ட்ரக்சர்? ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. ஆக்டிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு இருக்கும். பாசிவ் வாய்ஸ்ல மாறும்போது ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது அப்படின்னு இருக்கும். பொதுவாக பாசிவ் வாய்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்புறம் நியூஸ் ரீட் பண்ணும் போதெல்லாம் அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீதாவின் நகை திருடப்பட்டது. திருடப்பட்டது அப்படின்னாலே அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல தான் நான் சொல்றேன். ஓகேவா? யாரோ ஒருத்தர் வந்து சீதாவோட நகையை திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட சீதாவின் நகை திருடப்பட்டது, தட்ஸ் இட். அப்போ யாரு திருடினானே நமக்கு தெரியாது, யார் அதை செஞ்சாங்கன்னே நமக்கு தெரியாது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போக போக அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ரூல். என்ன, ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் வந்து கடைசி போயிரும், ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துரும். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு பை போட்டுறீங்க. சப்ஜெக்ட் வந்து நமக்கு கடைசி போகும்போது அது எப்படி மாறும் அப்படிங்கறத தெளிவா எழுதியிருக்கேன். இவ்வளவுதான் நமக்கு சப்ஜெக்ட், அது கடைசி போகும்போது எப்படி மாறும். இங்க ஐ அப்படின்னு இருந்தது, அது கடைசி போகும்போது மீ அப்படின்னு மாறுச்சு. அதுக்கு முன்னாடி பை சேர்க்கிறீங்க, அடுத்து வெர்போட மூணாவது வடிவம் வரணும், அடுத்து பி வெர்ப். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியரா புரியும். இதே மாதிரி ஒவ்வொரு டென்ஸுக்குமே நம்ம வந்து பார்க்க போறோம். 4 டென்ஸுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ் கிடையவே கிடையாது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இந்த 4 டென்ஸ்க்கு ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான், பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்திருப்பேன், அதுல இருந்து நம்ம பாசிவா வந்து மாத்தலாம். ஓகே, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அது நிகழ்காலம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அடுத்து பாசிவ் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து அதை பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க, சப்ஜெக்ட் வந்து கடைசி போயிருது, ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடணும். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா am, is, are இந்த மூணு தான் வந்து பி வெர்ப் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகேவா? am எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வந்தா am யூஸ் பண்றீங்க. is எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருமை. ஃபார் எக்ஸாம்பிள் he, she, it வந்தது, அல்லது நேம் வந்தது, ஒருத்தரோட பேர் வந்தது அப்படின்னா அங்க is யூஸ் பண்ணணும். are வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா பன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் you நீங்கள், they அவர்கள், இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா we நாங்கள், இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் வெர்போட மூணாவது வடிவம் இருக்கணும், பிளஸ் சப்ஜெக்ட் வந்து வரணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பை அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் ஆட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, ராமு ஒரு பாடல் பாடுகிறான் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ ராமு ஒரு பாடல் பாடுகிறான், ஆக்டிவ் வாய்ஸ். சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு, நம்ம டென்சஸ் வந்து கிளியரா படிச்சிருக்கோம். சோ டென்சஸ் இன்னும் கத்துக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேல வந்து ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கத்துக்கோங்க. ஓகே, ராமு சிங்ஸ் a song. எதுக்கு எஸ் சேர்த்திருக்கோம், பேர் வந்தா he, she, it, நேம் வந்தது அப்படின்னா வெர்போட எஸ் சேர்ப்போம் இல்லையா, அதான் வந்து ரூல் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு. ஓகே, இப்போ அதை விட்டுருங்க, டென்ஸ் நம்ம கத்துக்கல, இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் நம்ம கத்துக்கிறோம். ஓகே, இப்போ ராமு சிங்ஸ் a song, ராமு ஒரு பாடல் பாடுகிறான். இப்போ அதே இது பாசிவ் வாய்ஸா மாறும்போது எப்படி வரும் அப்படின்னா ஒரு பாடல் ராமுவால் பாடப்படுகிறது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் பண்றீங்க, சப்ஜெக்ட் தூக்கி ஆப்ஜெக்ட் இடத்துலயும், ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்டோட இடத்துலயும் போடுறோம். பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, a song அதை தூக்கி முன்னாடி போட்டுருங்க.
ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எது? ராமு. அதை தூக்கி லாஸ்ட் போட்டுருங்க. போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்? பை. அதையும் சேர்த்தாச்சு. நேம் அங்கிட்டு போகும்போது நேமா தான் போகும். ஓகேவா? அதை வந்து எதுவும் மாறாது. ஓகே, டன். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? ஒவ்வொன்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் வெர்போட மூணாவது வடிவம் எழுதுங்க. சிங் அப்படிங்கிறது பாடுறதா வந்து வெர்பு. மூணாவது வடிவம் என்னது? சிங், சாங், சங். SUNG, சங். அதான் வந்து மூன்றாவது வடிவம். அதை நான் இங்க போடுறேன். போட்டாச்சு. அதுக்கடுத்து ஆம், இஸ், ஆர். மூணுல ஏதாவது ஒண்ணு வரணும். சாங் அப்படிங்கிறது வந்து ஒருமை. ஓகேவா? அப்போ ஆம் வந்து வராது. ஐ வந்தா மட்டும் தான் ஆம் வரும். அப்ப இது வராது. அப்போ ஒருமையில இருக்கிறதுனால இஸ் தான் போடணும். அதை இந்த இடத்துல போட்டுருங்க. ரீட் பண்ணி பாருங்க. A song is sung by ராமு. எப்படி ஈஸியா இருக்கா? எப்படி மாறி இருக்கு பாருங்க. ராமு sings a song. ராமு ஒரு பாட்டு பாடுறான். இதே இது பாசிவ் வாய்ஸ்ல வரும்போது எப்படி வருது? ஒரு பாட்டு ராமுவால் பாடப்படுகிறது. சோ அப்ப என்ன பண்றீங்க? ஒண்ணும் கிடையாது. முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட தூக்கி கடைசி போட்டுறீங்க. லாஸ்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுறீங்க. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு பை சேர்க்கறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெர்போட மூணாவது வடிவம் சேர்க்கறீங்க. சங் போட்டாச்சு. அதுக்கடுத்து பி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் போடணும். இந்த மூணுல ஒண்ணுதான் வரும். அது எது நம்ம இப்ப டிசைட் பண்ணணும். சாங் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு ஒருமை. சாங்ஸ் அப்படின்னா பன்மை, சாங் அப்படின்னா ஒருமை தான். அதுக்கு என்ன வரும்? இஸ். அத போட்டாச்சு. A song is sung by ராமு. அவ்வளவுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆப்பிள் சாப்பிடுறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, நான் ஆப்பிள் சாப்பிடுறேன். சென்டென்ஸ் வந்து நீங்களே மேக் பண்ணிடலாம். என்ன டென்சஸ் படிச்சிருக்கோம். I eat an apple. ஓகே, I eat an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ஓகே, இப்போ பாசிவ் வாய்ஸ்ல நீங்க மாத்துங்க. எப்படி மாத்துறீங்கன்னு பார்க்கலாம். நீங்களே மாத்தணும். எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுருவீங்க. an apple. ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட் போயிடும். ஐ வந்து கடைசி போகும்போது எப்படி போகும்? மீ அப்படின்னு போகும். அதையும் போட்டீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பை. அதுவும் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வெர்போட மூணாவது வடிவம். இங்க எது வெர்பு? ஈட். ஈட்டோட மூணாவது வடிவம் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மறந்துடாதீங்க, பாசிவ் வாய்ஸ்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஓகேவா? ஈட், ஏட், ஈட்டன். ஈட்டன் அப்படிங்கறதா வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை போட்டுறேன். இப்போ ஒரு ஹெல்பிங் வெர்ப் வந்து சேர்க்கணும். ஆம், இஸ், ஆர். மூணுல ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். இப்ப நம்ம எது சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். an apple அப்படிங்கிறது வந்து ஒருமை தான். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆப்வியஸா என்னதான் வரும்? இஸ். ரீட் பண்ணுங்க. an apple is eaten by me. an apple is eaten by me. ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? so this is the basic rule, okay, to form a passive sentence from active sentence. so ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து வந்து பாசிவ் வாய்ஸா மாத்துறதுக்கு இதுதான் ரூல்ஸ். முதல் ரூல் என்ன? ஆப்ஜெக்ட தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுறீங்க. சப்ஜெக்ட் வந்து கடைசி வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பை ஆட் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி வெர்போட மூணாவது வடிவம் வருது. அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்ப். இப்போ சிம்பிள் பிரசன்ஸ்க்கு மட்டும் பார்த்திருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு டென்ஸ்க்கு இருக்கு. ஆனா 4 டென்ஸ்க்கு மட்டும் கிடையாது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். இதை நீங்க தான் வந்து பண்ணணும். சிம்பிள் பிரசன்ஸ்ல நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் தருவேன் ஆக்டிவ் வாய்ஸ். அதை நீங்க பாசிவ் வாய்ஸா மாத்தணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். நான் என்னோட ஹோம்வொர்க்கை செய்யறேன். ஓகே, ஐ டூ மை ஹோம்வொர்க். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதை நீங்க பாசிவ்க்கு மாத்தணும். ஹோம்வொர்க் என்னால் செய்யப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, இந்த ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல என்ன வரும் அப்படிங்கறத காமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஈஸியா இருக்கா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்? இதே மாதிரி சோ அடுத்தடுத்து வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பத்தி நம்ம கிளியரா பார்க்க போறோம் எல்லா டென்ஸ்க்குமே. பட் பேசிக் ரூல் வந்து மாறவே மாறாது. இதுதான் பேசிக் ரூல். அந்த ஹெல்பிங் வெர்ப் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஒவ்வொரு டென்ஸ்க்கும் மாறும். பட் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆன்சரை கரெக்டா காமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.